ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏஜஸ் அதிலிருந்து வி சால்வ் சம் மோர் மாடல்ஸ். சரிங்களா? நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எளிமையாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஸோ அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதைப் போல் மும்மடங்காக இருந்தது எனில் தற்பொழுது தந்தையின் வயது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்ப என்னன்னா எனக்கு 2 டேட்டா கொடுத்துருக்குறாங்க. ஒன்னு வந்து பாஸ்ட், இன்னொன்னு பிரசன்ட். 2 டேட்டா கொடுத்துருக்குறாங்க. இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா அருண் பிளஸ் அவங்களுடைய தந்தை. இப்ப அருண் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி அவங்களுடைய தந்தை எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்ப அருணுடைய வயது தந்தையின் வயதில் பாதியாகும். அப்ப தந்தையோட வயது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அருணோட வயசு அதுல பாதி x/2 அப்படின்னு போடணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நான் ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணா எனக்கு என்ன பிரச்சனை வரும்னா, இங்க ஃபிராக்ஷன்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? x/2 அப்படிங்கிறது ஒரு ஃபிராக்ஷன் பின்னத்துல இருக்கு. இப்ப அது எனக்கு சால்வ் பண்ணல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சோ அதனால நான் என்ன பண்றேன்னா, தந்தையோட வயசுல பாதி தான் அருணோட வயசு. அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்? தந்தையோட வயச 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அருணோட வயசு அதுல பாதி எக்ஸ்ன்னு கிடைச்சிருமா? சோ எனக்கு வேல்யூ மாற போறது கிடையாது. இது வந்து உங்க அப்பாவோட தற்போதைய வயசு. அப்ப அதுல பாதிங்கிறது இவனோட வயசுல எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு அந்த கன்ஃபியூஷன் வராது. அதனால இந்த மாதிரி நான் ப்ரொசீட் பண்ணிக்கிறேன். 12 ஆண்டுகளுக்கு முன்புனா இங்க வித்தியாசம் வந்து -12. முன்புங்கிறனால -12 போட்டுக்கிறேன். அப்ப அருணோட வயசு வந்து என்னது? x-12. அப்ப உங்க அப்பாவோட வயசு 2x-12. சரிங்களா? இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இவங்க தந்தையோட வயது வந்து அருணின் வயதை போல் மும்மடங்காக இருந்தது. அப்படின்னா இந்த 2x-12 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னா 3 டைம்ஸ் ஆஃப் the age of அருண். therefore 2x-12 which is equal to 3x-36. இதை சிம்பிளிஃபை பண்ணா x is equal to 24. இதுதான் ஆன்சர். ஆனா இப்ப என்ன கேட்டிருக்கான்? தற்போதைய தந்தையின் வயது என்னன்னு கேட்டிருக்கிறான். அப்ப தற்போது தந்தையின் வயது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2x. இப்போ 2 into 24 48. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். ஸோ இப்ப அடுத்தது, the ratio of the ages of the father and the son at present is 19:5 and after 4 years the ratio will be 3:1. What is the sum of present ages of the father and son? இப்போ 2 டேட்டா இருக்கு. ஒன்னு present, இன்னொன்னு future. ஸோ இங்க வந்து ஃபாதர் சன் 2 பேர் டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்களுடைய ரேஷியோ வந்து என்ன பிரசன்ட்ல 19x 5x. இதுல இருந்து 4 வருஷம் கழிச்சு அப்ப +4. அப்போ அப்பாவோட வயசு 19x + 4, பையனோட வயசு 5x + 4. இப்ப இந்த 2 ரேஷியோ இருக்கு பாருங்க, 19x + 4 டிவைட் பை 5x + 4. இது எந்த ரேஷியோல இருக்குன்ட்டா 3:1 அப்படின்ட்டான். இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 19x + 4 which is equal to 15x + 12. அப்ப இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு 4x which is equal to 8, x is equal to 2 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்ப என்ன இருக்கு? 19 + 5 24x. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 2. அப்ப 24 × 2 எவ்வளோ? 48. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? சோ அடுத்த சம். Now Sharma is quarter as old as his father. 6 years ago the father's age was 7 times as old as Sharma. Find the present ages. அதாவது இப்ப இங்க 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து present டேட்டா, இன்னொன்னு past டேட்டா. ஸோ அப்ப past, present 2 டேட்டா இருக்கு. அதே மாதிரி ஷர்மா அந்த பையன், சரிங்களா? அதே மாதிரி அவங்க அப்பா ஃபாதர்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ குவார்டர்ன்ட்டாங்க. குவார்டர்னா என்னது? எனக்கு 1/4. சரிங்களா? அதான் கால் பாகம். இப்போ நான் போன சம் சொன்ன மாதிரிதான், நான் வந்து ஃபிராக்ஷன்ல எடுத்தா எனக்கு சிம்பிளிஃபிகேஷனுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால அப்பாவோட வயசு இப்போ 4x அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப பையனோட வயசு என்னவா இருக்கும்? இதுல 4ல ஒரு பங்கு, அப்போ x. இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிராக்ஷன் அந்த இது வந்து உங்களுக்கு கம்மியாயிரும். வேற ஒண்ணும் இல்லை. இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளவுனா 6 இயர்ஸ். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப -6. அப்போ ஷர்மாவோட வயசு x-6, அவங்க அப்பாவோட வயசு 4x-6. சரிங்களா? 6 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க? ஃபாதர் ஏஜ் வாஸ் 7 டைம்ஸ் as old as சர்மா.
அப்ப அப்பாவோட வயசு வந்து 4x minus 6 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 7 டைம்ஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஷர்மா. அப்ப சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? 4x minus 6 which is equal to 7x minus 42. அப்ப therefore 3x which is equal to 36, x is equal to 12. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த இயர் பிரசன்ட் ஏஜஸ்னு கேட்டிருக்காங்க. பிரசன்ட் ஏஜஸ்னு வரக்குள்ள ஃபர்ஸ்ட் இங்க வந்து எனக்கு டேட்டால என்ன கொடுத்திருக்காங்க? ஷர்மா தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுடைய அப்பாவோட வயசு கொடுத்திருக்காங்க. ஷர்மாவோட வயசு வந்து என்னது? 12. அவங்க அப்பாவோட வயசு 4, 12, 48. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். சோ இப்ப அடுத்த சம் பாத்தீங்கன்னா, முத்து மற்றும் கார்த்தி ஆகியோரின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 5:3. 6 வருடங்களுக்கு முன்பு அதுவே 3:1 என இருந்தது எனில் தற்போதிலிருந்து 5 வருடங்களுக்கு பிறகு அவருடைய வயது விகிதம். அப்ப இதுல 3 டேட்டாவுமே எனக்கு கொடுத்திருக்கிறான். சோ பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் 3 டேட்டா கொடுத்திருக்கிறான். யார் யாருன்னா முத்து, சரிங்களா, இன்னொன்னு கார்த்தி, சரிங்களா. இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா தற்போதைய வயதுகளின் விகிதம் 5:3. அப்போ 5x 3x. 6 வருடங்களுக்கு முன்புனா இது வந்து -6, சரிங்களா. எல்லோருக்கும் 3:1. அப்ப therefore 5x minus 6, 3x minus 6. அது மாதிரி என்ன கேட்டிருக்கிறான்? 5 வருஷம் கழிச்சு இங்க கிடைக்கும் 5x plus 5, 3x plus 5. இப்போ எனக்கு என்ன டேட்டா கொடுத்திருக்கிறான்? 5x minus 6 divided by 3x minus 6. இதோடைய ரேஷியோ வந்து என்னவா இருக்குன்னு சொல்லிட்டான்? 3:1. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 5x minus 6 which is equal to 9x minus 18. 6 3 18. அப்ப therefore 4x which is equal to 12, x is equal to 3. இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கணும் 5 வருஷத்துக்கு அப்புறம். முத்துவோட வயசு வந்து என்னது? 5x plus 5. அப்ப 13 15, 15 plus 5 20 divided by 3xனா 3 9, 9 plus 5 14. இப்ப இதை ரெண்டால் அடிச்சனா கிடைக்கும் 10 divided by 7 கிடைக்குமா? அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? சோ இப்ப அடுத்த சம். So a father is now twice as old as his son. 20 years ago, he was 6 times as old as his son. What are their ages now? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 டேட்டா கொடுத்திருக்கிறான். ஒன்னு பாஸ்ட், இன்னொன்னு பிரசன்ட். சரிங்களா? ஃபாதர், சன் 2 டேட்டா கொடுத்திருக்கிறான். சரிங்களா? அப்ப பிரசன்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, father is now twice as old as his son. twice அப்படிங்கக்குள்ள அப்பாவோட வயசு 2x, பையனோட வயசு x. இப்போ இதுல இருந்து ஒரு 20 வருஷம் பின்னாடி போங்க. அதான் கொடுத்திருக்கிறான். அப்போ அப்பாவோட வயசு 2x minus 20, பையனோட வயசு x minus 20. அப்போ வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 6 டைம்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ 2x minus 20 அப்பாவோட வயசு வந்து 6 மடங்கா பையனோட வயசு. therefore இதை சிம்பிளிஃபை பண்ண கிடைக்கும் 2x minus 20 which is equal to 6x minus 120. இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4x which is equal to 100, x is equal to 25. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. தற்போதைய பையனோட வயது வந்து என்னது? 25. அப்பாவோட வயசு 2 × 25 50. அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான பதில். சரிங்களா? சோ இதுல நம்மளுடைய கடைசி சம் வந்து இன்று அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல் 2 மடங்கு. 7 வருடங்களுக்கு பின்னர் அப்படின்னா எனக்கு 2 டேட்டா இருக்கு. பிரசன்ட், ஃபியூச்சர். இங்க வந்து அபி, ரீட்டா 2 பேர் கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா அபியோட வயசு ரீட்டாவை விட 2 மடங்கு. அப்ப ரீட்டா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், அபி 2xன்னு எடுத்துக்கலாம். இதுல இருந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் பிளஸ் 7. அபியோட வயசு 2x plus 7, ரீட்டாவோட வயசு x plus 7. சரிங்களா? இப்போ அவர்களின் வயது வித்தியாசம் 5 எனில், சரிங்களா, அப்ப therefore 2x plus 7 minus x plus 7 which is equal to 5. இதுதான் கொடுத்திருக்காங்க. 2 பேரோட வயது வித்தியாசம் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப therefore என்ன கிடைக்கும் எனக்கு? x is equal to 5 அப்படின்னு கிடைக்கும். நான் இந்த 7க்கு மைனஸ் உள்ள சைடாக 2x ஒரு x போச்சுன்னா மீதி x. x ஓட வேல்யூ வந்து 5. என்ன கேட்டிருக்காங்கன்னா ரீட்டாவின் இன்றைய வயது வந்து என்னது? ரீட்டாவோட பெர்சன்டேஜ் வந்து என்னது? x. அப்போ x ஓட வேல்யூ 5. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து
சரியான பதில். தேங்க் யூ.